பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில் பூண்டு வச்சு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னா உணவு தான் மருந்து. அதை எப்படி நம்ம பக்குவமாக எடுத்துக்கிறோமோ அத்தனை மகத்துவம் இருக்குது நம்ம உடலுக்கு. நம்ம டெய்லி சமையலில் பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களையும் ஒவ்வொரு வகையில் நிற்குது அப்படிங்கிறத உணர்ந்து தான் நம் முன்னோர்கள் உணவு முறையும் வாழ்க்கை முறையும் அமைச்சிருக்காங்க. அப்படி அவங்க அதிகம் பயன்படுத்திய உணவு பொருள்ல முக்கியமானது தான் பூண்டு. இதோட ஸ்மெல் கொஞ்சம் பேடா இருக்கும், காரமாவும் இருக்கும். அதனாலேயே சில பேருக்கு இது பிடிக்கிறது இல்ல. உலகத்துல எல்லா இடத்துலயும் பூண்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதுல இருக்கிற சத்துக்களா. இதுல விட்டமின் ஏ, பி, B2, B6, பொட்டாசியம், தாமிரம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு, அயோடின், சல்ஃபர், குளோரின், புரதம் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பூண்டை நம்ம வேக வச்சோ அல்லது பொரிச்சோ அரைச்சோ சாப்பிட்றோம். அப்படி கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல அலிசின் அப்படிங்கிற இயற்கை அமிலம் அழிஞ்சு போயிருது. இதனால பூண்டோட பலன் மொத்தமும் இல்லாம போயிருது. இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நம்ம 1-2 நச்சுக்க போகிறோம். இதை ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம். இதில் 200 ml அளவுக்கு நல்ல சூடு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். டயட்ல இருக்கிறவங்களுக்கு கொழுப்பும் கரையணும், பசி எடுக்கக்கூடாது, எனர்ஜியா இருக்கணும், கேலரிஸும் பேர்ன் ஆகணும். இதெல்லாம் இருக்கிற ஒரே கண்டென்ட் பூண்டு தான். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு சாறை கொடுக்கும்போது நம்ம பிபிக்கு மாத்திரை போடுற அளவுக்கு இது பிளட் ப்ரெஷரை குறைக்கலாம். அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கும் முதன்மையான மருந்தா இந்த பூண்டை சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த பூண்டை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மன அழுத்தத்தையும் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது, குடல் புழுக்களை வெளியேற்றுது, கண்களில் உள்ள புரை, வாயு கோளாறு, எலும்பு நோய், சைனஸ், வைரஸ் கிருமிகள், செரிமான கோளாறு, சளி, நுரையீரல் குழாயில கெட்டியான சளி அடைச்சிருந்தா கூட அதை கரைச்சி வெளியே தள்ளிடுமா. தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பூண்டை பால்ல சேர்த்து சாப்பிடும் போது தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும், குழந்தைக்கும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இப்ப நம்மளோட டாபிக்கு வரலாம். உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சு வெளியேற்ற குணம் இந்த பூண்டுக்கு இருக்கு. உடல் எடையை குறைய விரும்புறவங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு வந்தா உடல் எடையும் குறையும், தொப்பையும் குறையும். உடல் எடை குறைப்புல பக்க விளைவு இல்லாத எளிய வைத்தியம் இதுன்னு சொல்லலாம். குடல் புண் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுக்காதீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓபன் பண்ணிடலாம். பூண்டெல்லாம் நல்லா இருத்துட்டு தண்ணியை மட்டும் வேற ஒரு கப்புக்கு மாத்திரலாம். பூண்டோட நீங்க சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப நல்லதுதான். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் எடுக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பூண்டு டீ ரெடி ஆயிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் வயிற்றுல குடிங்க. ப்ராப்பரான டயட், 30 நிமிஷம் வாக்கிங், இதெல்லாம் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல காலையில ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக 5 கிலோ குறைய வாய்ப்பு இருக்கு. இதை அனுபவிச்சு உணர்வு பூர்வமா சொல்றோம். சும்மா வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இதை கண்டிப்பாக சொல்லல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.